வணக்கம். வணக்கம். எங்களுடைய தாயக தரிசனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் தட்டி விட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனே உங்களை வந்து சேரும். அத்துடன் எங்களுடைய முகநூல் பக்கமான பக்கத்தையும் பின்தொடர்ந்து எங்களுக்கான ஆதரவு தரத்தினை தருமாறு மிக அன்பாக வேண்டுகொள்கின்றோம். அப்போது தான் எங்களுடைய பதிவுகளை மிக உற்சாகமாக இடுவதற்கு தூண்டுகோலாக நீங்கள் இருப்பீர்கள் என்பதை நாங்கள் நம்புகின்றோம். நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் அவர்கள் மேலதிக பதவி உயர்வுக்காக விண்ணப்பித்திருந்தோம். அதை ஏற்றுக்கொள்ளாமல் அவருக்கு ஓய்வு வழங்கப்பட்டது. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இந்த நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் என்றவர் உண்மையிலேயே ஒரு முற்போக்கான ஒரு நீதிபதி என்றதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அவர் இலங்கையின் மூவின மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய மாதிரி மூவின மக்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அவருடைய சேவை அமைந்திருக்கிறதுன்றதும் மாற்றுக்கிறது இடமில்லை. ஆகவே அவ்வாறான ஒரு ஒட்டுமொத்த இலங்கையாலேயுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நீதிபதிக்கு அவர் தன்னுடைய பதவி உயர்வுக்காக விண்ணப்பித்திருந்தும் அதை ஏற்றுக்கொள்ளாது அவர் ஓய்வு வழங்கப்பட்டதென்றது இலங்கை இன்னும் அந்த பழைய மகாபம்ச கொள்கையின் அடிப்படையில் தான் அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கின்றதில் உறுதிப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கு. உண்மையிலேயே இந்த மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் என்றவர் பல புரட்சிகரமான தீர்ப்புகளை இலங்கையில் வழங்கியிருக்கிறார். இன மத வேறுபாடுகளுக்கு அப்பால் அவருடைய அந்த தீர்ப்புகள் ஒரு முற்போக்குத்தனமானதாகவும் புரட்சிகரமானதாகவும் இருந்திருக்கு. அப்படியான ஒரு நீதிபதிக்கு பதவி உயர்வு வழங்காவிட்டது இப்போது புரட்சிகரமான ஒரு விடுதலை அமைப்பு என்று சொல்லி கொண்டு வந்திருக்கிற இந்த ஜேவிபி தன்னுடைய அந்த பிற்போக்குத்தனமான அந்த சிந்தனையின் வெளிப்பாட்டை இந்த இடத்துல காட்டியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஜேவிபியை பொறுத்தவரை ஜேவிபி தன்னை ஒரு முற்போக்குத்தனமான சிந்தனை உடையவர்களாக காட்டிக்கொண்டாலும் கூட கிராமிய மக்களின் அதாவது சிங்கள கிராமிய மக்களின் விடுதலைக்காக போராட வந்த ஒரு அமைப்பு தான் ஜேவிபி. ஆனால் இலங்கையில் உள்ள மற்றைய இனங்களை கருத்தில் கொள்ளாமல் அவர்கள் சிங்கள இனத்தை மட்டும் திருப்திப்படுத்தக்கூடிய வகையிலையும் இலங்கையின் ஏனைய ஆட்சியாளர்கள் போலவே அவர்கள் நடந்து கொள்வதையும் நாங்கள் நீண்ட காலமாக பார்த்து வருகின்றோம். ஆனாலும் அவர்கள் இந்த முறை ஆட்சிக்கு வர்ற போது சில மாற்றங்களை அவர்கள் கொண்டு வருவதாக கூறினாலும் கூட இந்த குறிக்கப்பட்ட இந்த காலங்கள் அவர்கள் ஆட்சி அமையப்பட்டு அல்லது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டு ஒரு 3 மாதம் இந்த ஆட்சி அமைச்சு 2 மாதம் பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சு இப்போ 2 மாதம் ஆக அந்த காலத்தில் கூட அவர்கள் அந்த தாங்கள் சொல்லி வந்த அந்த கருத்தை அவர்கள் நடைமுறையில் செய்வார்கள் என்றதற்கான இந்த அறிகுறியும் காணப்படவில்லை. அதிலும் அவர்கள் அதை சொன்ன வாக்குறுதிகளை மீறுகின்ற வகையில் அவர்கள சில நடவடிக்கைகள் அமைஞ்சிருக்கு. குறிப்பாக ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்சு காபந்து அரசாங்கம் அமைச்ச நேரம் இந்த பௌத்த சாசன அமைச்சு மத சாசன அமைச்சு என்று சொல்லி அவர்கள் மாற்றியிருந்தார்கள். ஆனால் பாராளுமன்ற தேர்தல் முடிய பௌத்த சாசன மற்றும் மத சாசன கலாச்சார அமைச்சு என்று சொல்லி அதை மாற்றியிருக்கிறார். அப்படி பார்க்க போய்க்குள்ள அந்த பௌத்த சாசனம் என்றதை முன்னிறுத்தி
ஏனைய மத சாசன கலாச்சார அமைச்சென்று சொல்லிக்க அங்கே இந்த பௌத்தத்துக்கு முன்னுரிமையும் ஏனைய இடங்களுக்கும் 2ஆம் நிலையும் அங்கே இயல்பாகவே வந்துட்டு. அப்படின்னு சொன்னால் பௌத்த சாசன இந்து விவகார இந்து சமய முஸ்லீம் அந்த 3 மதங்களையும் கிறிஸ்தவ இல்லை 4 இலங்கையில் உள்ள அத்தனை மதங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய மாதிரி அங்கே தனித்தனித்துவமாக அந்த சமயங்கள் பிடித்து அந்த அமைச்சர்களை கொன்றப்பட்டிருக்கோம். அவர்கள் அப்படி கொன்றாமல் பௌத்த சாசன மத சமய சாசன கலாச்சார அமைச்சதோ நாங்கள் அந்த கொண்டு வந்திருக்கிறேன். அப்படி கொண்டு வந்ததன் மூலம் பௌத்தத்துக்கு முன்னுரிமையும் ஏனைய மதங்களுக்கு 2ஆம் நிலையும் அங்கே இயல்பாகவே வந்துடுது. இப்போ இதே மாதிரி தான் இந்த மொழி பாரபட்சம் இருந்து அதை சமத்துவப்படுத்துகிற என்ற மாதிரி கொண்டிருக்கல. அவர்கள் சிங்களம் அரசாங்க மொழி, தமிழும் அரசாங்க மொழி என்று தான் கொண்டு வந்தது. அப்போ சிங்களம் அரசாங்க மொழி என்று முதல் வரியில் சொல்லிட்டு தமிழும் அரசகர்ம மொழி என்று சொல்லிக்க அங்கே தமிழுக்கு 2ஆம் நிலை வந்து சிங்களம் இயல்பாகவே முதல் நிலைக்கு வந்திருக்கு. இப்போ இப்படியான அந்த பேக்காட்டுத்தனமான இது இவர்கள் ஆட்சியில் கொன்றப்பட்டதில்லை, அவர்கள் முன்னுக்கு இருந்த ஆட்சியாளர்கள் என்ற தரப்பில் கொன்றப்பட்டிருந்தாலும் இந்த இப்படியான வார்த்தை ஜாலங்களால் அவர்கள் இந்த இன பாகுபாட்டை காட்டுகின்ற ஒரு முறைமையை கடந்த காலங்களில் கடைப்பிடிச்சு கொண்டு வர்றார். ஆகவே இந்த மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் என்றவருக்கு பதவி உயர்வு வழங்காமல் அவரை புறக்கணிச்சதுன்றது அது ஒட்டுமொத்த இலங்கைக்கும் கிடைச்ச ஒரு பின்னடைவு தான். ஆனாலும் தமிழ் மக்கள் மத்தியில் அது ஒரு வேதனைக்குரிய சம்பவமாக கருதப்படும். என்றால் மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் எப்பையும் தமிழினத்தின் ஒரு பிரதிநிதியாக நீதிபதியாக இருக்கிறேன். அவர் ஒட்டுமொத்தமான இலங்கைக்கும் நீதிபதியாக தான் இருந்திருக்கிறேன். அப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்த சம்பவம் என்றது தமிழ் மக்களுக்கு மிகுந்த ஏமாற்றத்தை தரக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஜேவிபி என்றது உண்மையிலேயே ஆரம்ப காலத்தில் அவர்களின் செயல்பாடு தமிழ் மக்களின் தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாமல் சிங்கள மக்கள் தனித்துவமாக இருக்கணும் என்றதுக்காகத்தான் அந்த இடதுசாரி இளைஞர் அமைப்பாக இருந்த அந்த அமைப்பு ஜேவிபி என்ற ஒரு பேரை தாங்கி ஒரு சிங்கள தலைமைக்கு கீழே அந்த இளைஞர்கள் ஒருங்கிணைந்தார்கள். அவை தமிழர்களை புறக்கணித்து தான் ஜேவிபி என்ற அந்த அமைப்பு உருவானது. அவை அவர்கள் அந்த இடதுசாரி கொள்கையை கடைபிடிக்கிறார்கள் என்பதை இந்த இடத்திலேயே அவர்கள் மீறினர். அவர்கள் அந்த இடதுசாரி கொள்கை என்றது எல்லா இனங்களையும் சமத்துவமாக மதிக்கணும், எல்லா மதங்களையும் சமத்துவமாக மதிக்கணும், அப்படி ஒரு சமத்துவ கொள்கையுடைய அல்லது பொது உடைமை கொள்கையுடைய அந்த விஷயம்தான் இடதுசாரி கொள்கைக்குள்ள இருக்குது. ஆனால் இடதுசாரி கொள்கையை பின்பற்ற ஜேவிபி கூட அடிப்படையே ஒரு இன இடைவெளியை ஏற்படுத்துகிற அல்ல இன முரண்பாடுகளின் அடிப்படையில் தான் அந்த ஜேவிபி என்ற அமைப்பை பிறந்திருக்கு. அது இந்த ஜேவிபியை மையமாக கொண்டிருக்கிற தேசிய மக்கள் சக்தி இலங்கைக்கு ஒரு சுபிட்சமான எதிர்காலத்தை தரும் என்று நாங்கள் நம்பி இருந்தால் அது எங்களுக்கு ஏமாற்றத்தை தான் தந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுதும் கூட ஜேவிபியின் ஆரம்பம் வந்து தமிழ் தலைமைத்துவத்தை வெறுத்து சிங்கள தலைமைத்துவத்தைக்குள்ள தாங்கள் அணிதிரளோடும் என்றதற்காகத்தான் ஜேவிபி உருவாக்கப்பட்டது. ஆனால் இப்போது சொல்கிறார்கள் என்னன்னு சொன்னால் இலங்கையர்களாக நாங்கள் ஒன்றுபடுவோம், இன மத மொழி வேறுபாடுகளுக்கு அப்பால் நாங்கள் இலங்கையர்களாக ஒன்றுபடுவோம் என்றதுதான் அவர்களுடைய கோஷம். ஆனால் இலங்கையர்களாக ஒன்றுபடுறதுன்றது பெரும்பான்மையினம் இதை வலியுறுத்தும்.
ஏன்னா பெரும்பான்மையினம் சிறுபான்மையினங்களை தங்களுக்குள்ள கரையை வச்சு தண்ட பெரும்பான்மை இனத்தின் தனித்துவத்தை நிலைநாட்டுறது தான் பெரும்பான்மையின் மூலோபாயம். அப்போ அந்த மூலோபாயத்தின் அடிப்படையில் தான் அவைகள் என்னதை கேட்கிறோம் என்று சொன்னால், நாங்கள் இளைஞர்களாக அணிதிரள்வோம். ஆனால் இதுக்குள்ள சிறுபான்மையினங்களை பொறுத்தவரையில் இளைஞர்களாக நாங்கள் அணிதிரள்வோம் என்று சொல்கின்ற இந்த ஜேவிபின்ற கோஷத்துக்கு பின்னால சிறுபான்மையினம் அணிதிரளமாக இருந்தால், சிறுபான்மையினம் தன்னுடைய தனித்துவத்தை இழந்து மொழி மற்றும்படி எல்லாம் அந்த இனங்களுக்குரிய தனித்துவமான விடயங்களை இழந்து அது ஒரு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்புக்குள்ள உள்ளாக்கப்படும். ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைட்ன்றது இதுதான். இது அந்த கட்டமைக்கப்பட்ட முறையில் எங்களை ஒரு இனத்தை போராலையும் அழிக்கலாம், கொலை செய்தும் அழிக்கலாம். அதே நேரத்தில் அதுகளை செய்யாமல் இனம் உயிர் வாழைக்கியே அந்த இனத்தின் அடிப்படை மொழி, கலாச்சாரம், இனத்தினுடைய அந்த தன்மைகள், சமய இதுகளை விழுமியங்களை அழிச்சு விட்டால் அந்த இனம் உயிரற்று போகாட்டியும் அந்த இனம் அழிஞ்சு போயிடும். அந்த கொள்கையை கடைப்பிடிக்கிற ஒரு சிந்தனை வெளிப்பாட்டோட தான் ஜேவிபி சொல்லுதுன்னா, நாங்கள் இளைஞர்களாக ஒருங்கிணைவோம். அப்படி இணைகின்ற போது அது சிறுபான்மையினத்துக்கு மிக பாதகமான ஒரு பின்னடைவை தரும். அப்போ அதிலிருந்து நாங்கள் மீண்டோடணும் என்று சொன்னால், இந்த ஜேவிபி போன்ற அமைப்புகள் இந்த சிறுபான்மை இனங்களின் தனித்துவமான அந்த இன அடையாளத்தையும் மொழி அடையாளத்தையும் ஏனைய விடயங்களையும் தனித்துவமாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பை வழங்கி கொண்டுதான் ஒரு சுபிட்சமான நவீன இலங்கைக்கு பிரவேசிக்கிறதை பற்றி ஜேவிபி நினைக்குவோம். ஜேவிபி அப்படி சிந்திக்காமல் இளைஞர்களாக நாங்கள் ஒருங்கிணைவோம் என்று சொல்வதன் பின்னணியில் என்ன இருக்குன்னு சொன்னால், ஒரு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு இருக்கு. ஆகவே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜேவிபி வந்த பிறகு வடமாகாணத்தில் ஒரு ஆளுநரை நியமிச்சுச்சுன்னா அது உண்மையிலேயே நல்ல தெரிவு. அதே நேரத்தில் கிழக்கு மாகாணத்தில் ஒரு ஆளுநர் நியமிச்சுச்சுன்னா உண்மையிலேயே அந்த கிழக்கு மாகாணத்துக்குரிய ஆளுநர் நியமனம் யாருக்கு கிடைச்சிருக்கணும் என்றால், ஒன்றில் தமிழர்கள் கிடைச்சிருக்கணும், அல்லது முஸ்லீம்கள் கிடைச்சிருக்கணும். ஆனால் அவர்கள் அது ரெண்டுக்கும் வழங்காமல் மூன்றாவது ஒரு நபரை கொண்டு வந்துச்சுன்னா சிங்கள ஒரு ஆள். அவர் நல்ல மனிதராக இருக்கலாம்ன்றது வேறு கிடையாது. ஆனால் இன வீதாசாரத்தின் அடிப்படையில் வடக்கில் தமிழர்கள் இருக்கிறார்கள், கிழக்கில் தமிழர்கள், முஸ்லீம்கள், சிங்களவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தமிழ் பேசும் மக்கள் என்று பார்க்கல தமிழர்களும் முஸ்லீம்களும் அங்கே இருக்கிறார்கள். அப்போ அந்த சிங்களவர்கள் என்ற இன வீதாசாரம் அங்கே குறைக்கப்படையில்லை. அங்கே நீங்கள் தமிழ் பேசும் மக்களுக்கு பிரதித்துவப்படுத்தக்கூடிய மாதிரி ஒரு தமிழனையும் முஸ்லீமையும் தான் நாங்கள் ஒரு ஆளுநராக நீங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஆனால் அந்த இடத்துல ஒரு சிங்களவரை கொண்டு வந்து நியமித்திருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியும், கூடுதலாக வடக்கு கிழக்கு பிரதேசங்கள்லாம் தமிழ் பேசும் மக்கள் வாழ்கிறார். ஆகவே அந்த இலங்கையின் 9 மாகாணத்தில் இந்த 7 மாகாணத்துக்கு நீங்கள் வேணுமெண்டா சிங்கள ஆளுநர்களை நியமித்துக் கொள்ளலாம். இந்த 2 மாகாணத்துக்கு நீங்கள் தமிழர்களுடைய தமிழ் பேசும் மக்களுடைய தாயகமாக அதனை ஏற்றுக்கொண்டு அதுக்கு 2 மாகாணங்களுக்கும் தமிழ் ஆளுநர்களை நியமிப்பதுதான் உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ளக்கூடியது, வரவேற்கக்கூடியது. ஆனால் அந்த இடத்துல கூட ஜேவிபி அங்கே ஒரு சிங்கள ஒரு நபரை ஆளுநராக நியமித்து கிழக்கு மாகாணத்துக்கு தமிழ் மக்கள் மத்தியில், அந்த தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் ஒரு ஏமாற்ற உணர்வை ஏற்படுத்தியிருக்கிறார். அதே மாதிரி முஸ்லீம் மக்கள் மத்தியில் இந்த அமைச்சரவையில் ஒரு அமைச்சர் கூட கொடுக்கல. அமைச்சர்கள் பழைய அமைச்சர்கள் ஊழல்வாதிகளாக இருந்தால் நீங்கள் புதிய ஒரு அமைச்சரை முஸ்லீம் மக்கள் சார்பாக கொடுத்திருப்போம். ஆனால் முஸ்லீம் மக்களுக்கு அது கொடுக்கப்படாது. நீங்கள் அது இளைஞர் என்ற அடிப்படையில் நீங்கள் சிங்களவர்களுக்கு முதன்மை இடத்தை கொடுக்குற நேரம் அது இந்த முஸ்லீம் மக்கள் அதால் பாதிக்கப்படுகிறார்கள். அவை அந்த இனவீதாசாரத்தின் அடிப்படையில் அல்ல இனங்களின் அடிப்படையில் அங்கே அமைச்சு பொறுப்போ இணைய எல்லா விடயங்களுக்கும்
ஒரு அங்கீகாரம் கிடைக்கப்பட வேணும்ன்றதும் இந்த இடத்துல நாங்கள் வலியுறுத்தி கூற வேண்டிய ஒரு விடயம். ஆகவே இந்த மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் என்றவருக்கு கிடைக்கப்பட்ட அந்த அநீதி அது ஒட்டுமொத்தமான சிறுபான்மையினங்களும் நம்பிக்கை இழக்கின்ற ஒரு தன்மையை இந்த ஜேவிபியின் ஆட்சி காலத்திலையும் என்னதான் அவர்கள் பகட்டுக்கு நிறைய விஷயங்களை கதைத்தாலும் கூட நடைமுறையில் அவர்கள் அதை செய்வதற்கு தயாராக இல்லை என்றதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஆகவே இந்த விடயங்களில் ஜேவிபி மிகவும் கவனம் எடுத்து தங்களுடைய ஆட்சி காலத்தில் இளைஞர்களாக நாங்கள் வாழணும் என்று சொன்னால் இது சிறுபான்மை இனங்களின் தனித்துவம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற போதுதான் சிறுபான்மை இனங்களுக்கு இடையில் இருக்கிற அந்த சந்தேகத்தை களைந்து நம்பிக்கையை கட்டியெழுப்பதன் மூலம்தான் நாங்கள் ஒரு நவீன இலங்கைக்குள்ள பிரவேசித்து எங்களுடைய இலங்கைக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அண்மை காலத்தில் யாழ் பண்பாட்டு மையம் திடீரென பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதை விட தமிழ் மொழி 3ஆம் நிலையிலும் பதிவிடப்பட்டுள்ளது. அதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இந்த யாழ் கலாச்சார மையம் அந்த அந்த பெயரை இந்திய அரசாங்கம் தன்னிச்சையாக அதை திருவள்ளுவர் கலாச்சார மையம் என்று பெயரை மாற்றியிருக்கிறேன். இதில் இந்த கலாச்சார மையம் என்ற விஷயம் அது ஒரு தூய தமிழ் சொல்லு இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். அது யாழ் பண்பாட்டு நடுவம் என்றதான் ஒரு தூய தமிழ் சொல்லாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதை திருவள்ளுவர் கலாச்சார மையமாக அவர்கள் பெயர் மாற்றினார்கள். பிறகு கொஞ்சம் இங்கே உள்ள சலசலப்போலை கண்டு திடீரென அவர்கள் யாழ் திருவள்ளுவர் கலாச்சார மையம் என்று சொல்லி பண்பாட்டு மையம் என்று சொல்லி இப்போ மாற்றியிருக்கிறேன். அந்த மையமும் சரியான தமிழ் சொல் இல்லாத அதிலையும் இந்த சம்பந்தப்பட்டவர்கள் கவனம் எடுக்கணும் என்றதை நான் ஒரு வேண்டுகோளாக முன்வைக்க விரும்புகின்றேன். உண்மையிலேயே திருவள்ளுவர் என்றவர் ஒரு உலகத்திலேயே எல்லா இனங்களுக்கும் முன்னுதாரணமாக கொண்டு செயல்படுகின்ற ஒரு முற்போக்குத்தனமான ஒரு நபர் என்றதில் நாங்கள் பெருமைப்படணும். இருந்தாலும் அவரை பல இடங்களில் நாங்கள் ஈழத்தமிழர்கள் மதிக்கின்றோம். அவரை முற்போக்காக கொண்டு செயல்படுகின்றோம். அவருடைய அந்த குரலை எங்களுடைய வாழ்க்கை அறமாக கொண்டு வாழ விரும்புகின்றோம். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை என்று சொன்னால் எங்களுடைய யாழ்ப்பாணத்தின் அடையாளமாக இருந்த யாழ் கலாச்சார மையத்தை திருவள்ளுவர் பண்பாட்டு மையமாக அல்ல திருவள்ளுவர் கலாச்சார மையமாக எந்தவித அறிவித்தலுமின்றி திடீரென பெயர் மாற்றினது தான் எங்களுக்குரிய அதிருப்தியாக இருந்தது. அது முதலே திருவள்ளுவர் கலாச்சார மையம் என்று பெயரை வைத்திருந்தால் அது ஒரு பெரிய பேசுபொருளாக வந்திருக்காது. யாழ் கலாச்சார மையமாக இருந்ததை திடீரென்று ஏன் அவ்வாறு பெயர் மாற்றுவோம் என்றதுதான் அங்கே பிரச்சனை. ஆகவே இந்திய அரசாங்கம் என்றது எப்போதும் தமிழ் மக்களை திருப்திப்படுத்தக்கூடிய நிலையில் அவங்க கடந்த கால செயல்பாடுகள் எதுவுமே இருக்கவில்லை. அவ்வாறு இருக்கின்ற போது நாங்கள் இந்தியா தமிழ் மக்கள் சார்பான எந்த முடிவையும் சாதகமாக எடுக்கும் என்று நாங்கள் நம்புவது தவறு. எப்போதும் இந்தியா எங்களை தன்னுடைய நலனுக்கு சார்பாக பயன்படுத்த முற்பட்ட பக்கங்கள்லாம் கூட இருக்கே ஒழிய தமிழ் மக்களின் நம்பிக்கையை வெல்லக்கூடிய வகையில் எந்த காலத்திலும் இந்தியா நடந்து கொள்ளவில்லை. ஆனால் தமிழ் மக்கள் இந்தியாவை ஒரு தாய்நாடாக ஒரு பாரத தேசமாக
மதித்து அவர்களின் ஆதரவை பெற வேண்டும் என்று பல செயல்பாடுகளை முன்னெடுத்த போதிலும் இந்தியா அதற்கு நம்பிக்கைக்குரிய நாடாக எந்த காலத்திலும் இருக்கவில்லை. இந்தியா எப்பொழுதும் இலங்கை ஆட்சியாளர்களை திருப்திப்படுத்தக்கூடிய நிலையில தான் தன்னுடைய செயல்பாடுகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கும். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், இலங்கைக்கு இந்திய ஒப்பந்தம் வந்து இன்றைக்கு எத்தனை வருஷம். ஆனால் அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை, இன்றைக்கு சட்டத்தில் இருக்கிற அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை இந்தியா நினைத்திருந்தால் ஒரு அழுத்தம் கொடுத்து அதை நடைமுறைக்கு படுத்தி இருக்க முடியும். ஆனால் அந்த குறைஞ்சபட்ச அதிகாரத்தை கூட, அதுவும் இந்திய அரசாங்கத்தின் முயற்சியினால் கொன்றப்பட்ட அந்த செயல்பாட்டினால், அவர்கள முழு முயற்சியினால் கொன்றப்பட்ட அந்த 11ஆம் திருத்த சட்டத்தை கூட முழுமையாக நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொல்வதற்கு கூட ஒரு அருகதையற்ற நாடாகத்தான் இந்தியா இருக்கின்றது. எங்களுடைய அரசியல்வாதிகள் இன்றைக்கும் இந்தியாவை பெருசாக நம்பிக்கொண்டிருக்கிறோம். அது மிகவும் காலங்கடந்த ஒரு நம்பிக்கையாகத்தான் அது கொள்ளப்பட வேண்டும் என சொன்னால், இவ்வளவு காலமும் எங்களுக்கு இந்தியா எந்த ஒரு நல்லெண்ண சமிக்கையையும் காட்டவும் இல்லை, அதற்கு சார்பான எந்தவித முயற்சிகளை எடுத்ததும் இல்லை. அவ்வாறு இருக்கின்ற போது நாங்கள் இன்றைக்கும் இந்தியா அவை மீறி ஒரு தீர்வையும் நாங்கள் பெற முடியாது என்று எங்களுடைய அரசியல்வாதிகளும் எங்களுடைய தரப்பிலையும் நாங்கள் நம்புவது மிகவும் தவறு. நாங்கள் எப்பொழுதும் புவிசார் அரசியலை கருத்தில் கொண்டு காலத்தின் தேவைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள பழக வேண்டும். ஒரு காலத்தில் நான் முன்னர் சொல்லியிருக்கிறேன், ஒரு காலத்தில் மேற்குலகமும் இந்தியாவும் முரண்பட்டு நின்ற நேரத்தில் தான் இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஒன்றப்பட்டது. அவை இலங்கை இந்திய ஒப்பந்தம் தமிழ் மக்களுக்கு சார்பாக கொன்றப்பட்ட ஒரு ஒப்பந்தம் இல்லை. அது இந்தியா தன்னுடைய நலன்களை அடைகிறதுக்கு ஒரு வழியாக இலங்கையை அடிபணிய வைப்பதற்காக கொன்றப்பட்ட ஒரு முயற்சி தான் இலங்கை இந்திய ஒப்பந்தம். அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் நிகழ்ச்சிகளின் வெளிப்பாடாக இலங்கையை இந்தியா கட்டுப்படுத்தியது. ஆனால் பின்வந்த காலங்களில் மேற்குலகத்தின் ஒரு நிகழ்ச்சிகளில் இந்தியாவும் இணைந்து செயல்பட்டதால அதில் பாதிக்கப்பட்டது மிக மோசமாக தமிழ் மக்கள் தங்களுடைய பாதுகாப்பரணாக கொண்டு வளர்த்து வந்த ஒரு விடுதலை அமைப்பு அந்த காலத்தில் தான், ஒரு நீண்ட பெரிய காலத்துக்குள்ள தான் அது ஒரு அழிக்கப்பட்டு இன்றைக்கு தமிழர்கள் நட்டாட்டில் விடப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அது மேற்குலகமும் இந்தியாவும் ஒரு நேர்கோட்டுக்கு வந்து தமிழ் மக்களின் விடுதலை போராட்டத்தை நசுக்கியது. அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு தமிழ் மக்கள் கையறு நிலையில் நிற்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. ஆனால் தற்போது அது இல்லை சூழல். இப்போது வந்து மேற்குலகமும் இந்தியாவும் ஒரு நேர்கோட்டில் இல்லை, அவர்கள் முரண்பட்டு கொள்கின்ற நிலைமை ஒன்று அங்கே இருக்கிறது. அவை நாங்கள் அந்த 87ஆம் ஆண்டு காலப்பகுதியில் கொன்றப்பட்ட இலங்கை இந்திய ஒப்பந்தம் என்றது எப்படி இந்த மேற்குலகத்துக்குள்ள இருந்து இந்தியா இலங்கையை தன்வசப்படுத்துவதற்காக கொண்டுவரப்பட்டதோ, அதே மாதிரி பிற்பட்ட காலங்களில் இந்தியா மேற்குலகத்தின் நிகழ்ச்சிகளுக்கு போய் அது தமிழ் மக்களுக்கு மிக மோசமான பின்னடைவை தந்து மட்டுமல்லாமல் இப்போது இந்தியாவும் மேற்குலகமும் முரண்பட்டு கொள்கின்ற அந்த சூழலை நாங்கள் பயன்படுத்தி நாங்கள் தொடர்ச்சியாக இந்தியாண்ட ஒரு அபிமானிகளாக இருந்து எங்களுடைய அந்த விடுதலை எங்களுடைய இந்த உரிமைகளை பெற்றெடுக்கின்ற அந்த வழிகளில் தடை ஏற்படாமல் நாங்கள் மேற்குலகத்தையும் சரியாக பயன்படுத்தி கொள்ளுகின்ற அந்த புத்திசாலித்தனம் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளிடமும் புத்திஜீவிகளிடமும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாங்கள் எங்களுடைய மக்களுக்குரிய உரிமையை வென்றெடுக்க முடியும்.
நாங்கள் இந்தியாவை மீறி இலங்கையில் ஒரு தீர்வை பெறியலாகின்ற இந்த பழைய பல்லவியை திருப்பி திருப்பி பாடிக்கொண்டு நாங்கள் தொடர்ச்சியாக இந்தியாண்ட அபிமானிகளாக இருக்க முடியாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. நாங்கள் ஒரு 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 குறிப்பிட்ட காலத்துக்கு முறை ஒரு ஊடக வழியாக அமைந்த தகவல், இந்த தமிழ் மக்களுடைய விடுதலைக்காக தொடங்கப்பட்ட இந்த ஆயுத போராட்டத்தில் விடுதலை புலிகளை தவிர ஏனைய அமைப்புகள் பல இன்றைக்கும் வெளிநாடு ஒன்றிடமிருந்து பணத்தை பெற்று அவர்கள் தங்களுடைய செயல்பாட்டை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய மாதிரி இருக்கின்ற காரணம். அப்போ வெளிநாட்டில் இருந்து நாங்கள் எங்களுடைய அமைப்பை நிர்வகிப்பதற்காகவோ அல்லது வேறு எந்த தேவைக்காகவோ நாங்கள் அவர்களிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டோம் என்றால் நாங்கள் அந்த பணத்தை தொடர்ச்சியாக பெறுவதற்காக அவர்கள் சார்ந்து அவர்களை பின்பற்றுகின்ற ஒரு ஒரு வழி சமைக்கப்படுவதை தவிர்க்க முடியாது. ஆகவே எங்களுடைய இந்த ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்த சில அமைப்புகள் இன்றும் பல அமைப்புகள் ஒரு நாட்டிடமிருந்து உதவி பெறுகின்றதென்றால் அது நிச்சயமாக வேறு எந்த நாடாகவும் இருக்க முடியாது, இந்தியாவாகத்தான் இருக்கும் என்பதில் எங்களுக்கு யாருக்கும் மாற்று கருத்திருக்க முடியாது. அவை இந்தியாவிடமிருந்து நாங்கள் ஏதோ ஒரு தேவைக்காக நாங்கள் பணத்தை பெறுகின்றோம் என்றால் இந்தியாண்ட சொல்லை மீறி நாங்கள் யாரும் செயல்பட மாட்டோம் என்பது வெட்ட வெளிச்சமானது. ஆகவே அந்த மனநிலையில் தான் இந்த அரசியல் கட்சிகளை நடத்துகின்ற இந்த முன்னாள் போராளிகளாக அல்லது ஆயுத குழுக்களாக இருந்தவர்கள் இருப்பார்களே. ஆனால் அது தமிழர்களை பொறுத்தவரையில உரிமை போராட்டத்தை மிக மோசமாக குழி தோண்டி புதைக்கின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படும். ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் கருத்தில் கொண்டு எங்களுடைய மக்கள் விழிப்படைந்து புதிய அரசியல் வழிகளை பற்றி சிந்திக்கணும். பழைய இந்த இந்தியாண்ட பல்லவியை பாடுவதை கொஞ்சம் குறைச்சு நாங்கள் மேற்குலகத்தின் வழியில் கொஞ்சம் கூடுதலாக பயணித்து எங்களுடைய உரிமைகளை உறுதிப்படுத்தி கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை நாங்கள் புதிதாக உருவாக்கி கொள்ள வேண்டும். எனவே இந்த திருவள்ளுவர் கலாச்சார மையமாக பெயர் மாற்றப்பட்ட இந்த விஷயம் ஒரு நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு விரோதமான ஒரு செயற்பாடு தான். ஆனால் இப்பொழுது மூன்றாம் முறையாக யாழ் திருவள்ளுவர் பண்பாட்டு மையமாக அது பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது என்பது ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமாக இருந்தாலும் அந்த தமிழ் மொழிக்கு 3ஆம் நிலை வழங்கப்பட்டது என்பதும் அதுவும் வன்மையாக கண்டிக்கப்படக்கூடியது. என்றால் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் தமிழ் மக்கள் கூடுதலாக செறிந்து வாழ்கிற அந்த வீதாசாரத்தின் அடிப்படையில் அவர்கள் வாழ்கின்ற அந்த பிரதேசங்களில் மூன்றாம் நிலைக்கு தமிழ் மொழியை கொண்டு போய் முதல் இங்கிலீஷிலையும் 2வது சிங்களத்திலையும் 3வது தமிழ் மொழியிலையும் பிரசரித்திருக்கிறார்கள் என்பது அது வேண்டுமென்று செய்யப்பட்டதா அல்லது தவறுதலாக செய்யப்பட்டதா என்ற ஒரு கேள்வியை இயல்பாக எழுப்பக்கூடியது தான். ஆனால் அது உண்மையிலேயே என்னத்திற்காக அவ்வாறு செய்தார்கள் என்பது செய்தவர்களுக்கு தான் தெரியும். ஆனால் அவ்வாறான செயல்பாடு எதுவும் இனிவரும் காலங்களில் நடக்காத அளவுக்கு எங்களுடைய சமூகம் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது. நன்றி. மக்களுடன் போராளிகள், மக்களுக்காக போராளிகள்.